Hi, hello everyone. இந்த வீடியோவில் நம்ம டிப்ளமோ எக்ஸாமினேஷன் நவம்பர் 2025 டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதுவும் வந்து டைம் டேபிள் தான். இப்போ நேற்று டோட்லேருந்து ஒரு சர்க்குலர் வந்துச்சு. அதன்படி பார்த்தோம்னா இந்த டைம் டேபிளை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில சப்ஜெக்டோட டேட் மாற்றிருக்காங்க, அப்புறம் டைமும் மாற்றிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ வரப்போகிற எக்ஸாம் வந்து பழைய டைம் டேபிள் படி நடக்காது, புது டைம் டேபிள் படி தான் நடக்கும். ஸோ பழைய டைம் டேபிள் தான் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த புது வீடியோ. ஏன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாம் நடக்கிற அன்றைக்கி போகாமல் எக்ஸாம் நடக்காத அன்றைக்கி போவீங்க. சப்போஸ் இதுமாரி ப்ராப்ளம் வரும். அதனால் இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் காலேஜ் குரூப் எதனா இருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த புது டைம் டேபிள், ரிவர்ஸ்டு டைம் டேபிள் வந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் போய் சேரணும். ஸோ ரைட், அடுத்து பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன போல தான் நம்ம வந்து இந்த டேட்டு வந்து மாறி இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா டேட்டு, டே, டைமிங். ஸோ டைமிங்னு சொல்லும்பொழுது இதில் வந்து என் ஸ்கீம் பசங்க, ஆர் ஸ்கீம் பசங்கள்லாம் வருவாங்க. ஸோ இதில் வந்து 2 மணி நேரம் எக்ஸாம் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நடக்குதோ, அதாவது காலையில் 10லேருந்து 12 மணி வரைக்கும். ஸோ 2 மணி நேரம் எக்ஸாம் எந்தெந்த பேப்பருக்கு நடக்குதோ அதெல்லாம் வந்து 60 மார்க் டெஸ்ட்டு. ஸோ 60 மார்க் தான், புது பேட்டர்ன் படி தான் நடக்கும். ஸோ 3 மணி நேரம் டெஸ்ட் எழுதுவீங்க. ஒரு சில பேர் வந்து 9:30லேருந்து 12:30 வரைக்கும் எழுதுவீங்க. ஒரு சில சப்ஜெக்ட் வந்து நீங்கள் 2 to 5 எழுதுவீங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் மார்க் பார்த்தோம்னா உங்களுக்கு பழையபடி, அதாவது 100 மார்க் தான். ஸோ இது வந்து R23 ஸ்கீம் பசங்களுக்கு புரியும். ஸோ என் ஸ்கீமுக்கு முன்னாடி இருக்க கே, எம்மு அவங்களுக்கெல்லாம் வந்து இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம குரூப்பில் வந்து ஏற்கனவே வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். 60 மார்க் பேட்டர்னுக்கு என்ன பேட்டர்னில் எக்ஸாமில் வந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதை தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சில தேரி பேப்பர் உங்களுக்கு இந்த டைம் டேபிளில் வந்து அந்த தேரி பேப்பர் வந்திருக்காது. அந்த தேரி பேப்பரை வந்து ப்ராக்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதையும் நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து இந்த புது ஷெட்யூல் படி வந்த இந்த டைம் டேபிளை பார்ப்போம். ஸோ ஒரு டேட்டு நம்ம சொல்லிவிடுவோம். அந்த டேட்டில் காலைல எக்ஸாம் இருக்கா, மதிய எக்ஸாம் இருக்கா, அதோட டைமிங்கு, அதோட மார்க்கு, 60 மார்க் நடக்குதா, 100 மார்க் நடக்குதான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட் இயர் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கான அந்த ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் அந்த டேட்லேருந்து சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர். ஆனால் ஃபஸ்ட் இயர் பசங்களுக்கு ஃபஸ்ட் இயர் அரியர் இருந்துச்சுன்னா, என் ஸ்கீம் பசங்களுக்கு வந்து அரியர் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக மாறிடும். ஏதாவது செகண்ட் செம்மில், ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செம்மில் எல்லா பேப்பருமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக மாறிடும். ஸோ உங்கள் இந்த காலேஜ் ஸ்டாஃபை போய்ட்டு பார்த்துட்டு கேட்டுக்குங்க. மற்றபடி ஃபஸ்ட்டு செமஸ்டர், தேர்டு செமஸ்டர், 4th, 5th, 6th, ஸோ இதை பற்றி தான் சொல்ல போகிறோம். மேக்ஸிமம் அந்த 6th செமஸ்டர் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் வெளியே போனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த 100 மார்க் டெஸ்ட்டாக தான் வரும். ஸோ மற்றபடி அந்த தேர்டு செம்மு, 4th செம்மு, 5th செமஸ்டர் இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் 100 மார்க்லேருந்து இப்போ 60 மார்க்கை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் திரும்பவும் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் புதுசாக வந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். அதனால் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுக்காக சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம குரூப்பில் வந்து ஆல்ரெடி நான் அந்த டைம் டேபிளே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது புரியாதவங்களுக்கு தான் வந்து இதை கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தோம்னா பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்டுக்கும் சாண்ட்விச் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் லாஸ்ட்டாக கொடுத்துருப்பேன், கீழே கொடுத்துருப்பேன். அந்த டேட்டில் பார்த்துக்குங்க. ஸோ மற்றபடி வந்து ரெகுலர் பசங்களுக்கு வந்து இந்த டைம் டேபிள் தான். ஏன்னா நிறைய பேர் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சாண்ட்விச் டைம் டேபிளையும் அந்த பார்ட் டைம் டைம் டேபிளையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி 2 EVT வைக்கிறாங்க சார் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதெல்லாம் அப்படி கிடையாது. சாண்ட்விச்சுக்கு வேறு டைம் டேபிள் வரும், பார்ட் டைமுக்கு வேறு டைம் டேபிள் வரும், ஃபுல் டைமுக்கு வேறு டைம் டேபிள் வரும். ஸோ ரைட், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேட்லேருந்து பார்த்துருவோம். ஸோ 4ஆம் தேதி வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி காலையில் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது. ஸோ மதியம் பார்த்தோம்னா 2 to 5 DND நடக்குது. இது 100 மார்க்குங்க டெஸ்ட்டு. டியூரேஷன் பார்த்தோன்னா 3 மணி நேரம் நடக்கும். ரைட்டுங்களா? இது வந்து என்றைக்கு எழுதுவீங்க நீங்கள்? 4ஆம் தேதி எழுதிங்க. லாஸ்ட்டு செமஸ்டர் பாஸ் அவுட் ஆகிட்டிங்க பார்த்தீங்களா, 6th செமஸ்டர் எக்ஸாம் இது, அந்த பசங்க மட்டும் தான் எழுதிங்க. அடுத்தது 5ஆம் தேதி 11ஆம் மாதம் வெட்னஸ்டே. ஸோ காலையில் 10 to 12. ஸோ 2 மணி நேரம் எக்ஸாம். ஃபஸ்ட்டு எக்ஸாமாக பார்த்தோம்னா 5th செமஸ்டரில் இருக்க PSPUன்னு சொல்லுவாங்க, பவர் சிஸ்டம் அண்ட் ப்ரொடக்ஷன் யூட்டிலைசேஷன் சொல்லிட்டு. இது வந்து 2 மணி நேரம் எக்ஸாம். அதனால் உங்களுக்கு 60 மார்க் பேட்டர்ன் படி தான் நடக்கும். அன்றைக்கி மதியம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுவுமே எக்ஸாம் கிடையாது. ஆனால் வந்து கீழே பார்ட் டைம் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அன்றைக்கி வந்து பார்த்தோம்னா EVT எக்ஸாம் நடக்கும். 2 to 5 நடக்கும். 100 மார்க்குக்கான டெஸ்ட் இது. ஸோ பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இதை நான் சொல்கிறேன். அடுத்தது 6ஆம் தேதி பார்த்தோம்னா வந்து தேர்ஸ்டே. டைம் பார்த்தோம்னா 10 to 12 தான். ஸோ 2 மணி நேரம் தான். பேப்பர் பார்த்தோம்னா EM1. ஸோ இதில் வந்து தேர்டு செமஸ்டர் படிக்கிற பசங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுது.
அப்போ மார்க் பார்த்தோம்னா 60 மார்க் தான் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ அன்றைக்கி மதியமே பார்த்தோம்னா 2 to 5 டியூரேஷன் பார்த்தோம்னா 3 மணி நேரம். எக்ஸாம் பார்த்தோம்னா பவர் எலக்ட்ரானிக்ஸு. ஸோ மொத்தம் மார்க் பார்த்தோம்னா 100 மார்க் உங்களுக்கு டெஸ்ட் வந்துடும். அடுத்தது 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 10 to 12 இவிடி. ஸோ இந்த இவிடி பார்த்தோம்னா இப்போ ரெகுலர் படிக்கிற பசங்களுக்கு 5th செமஸ்டரில் வரும், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் டெக்னாலஜி. ஸோ இது வந்து 60 மார்க் டெஸ்ட்டு தான். ஸோ இந்த இவிடி யாருக்கெல்லாம் பொருந்துன்னு சொல்லி பார்க்கும்போது என் ஸ்கீம் பசங்களும் இந்த இவிடி 60 மார்க் தான் எழுதுவீங்க. அதே போல் மேலே மெஷின்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மெஷின்ஸ் ஒன்றில் உங்களுக்கு அரியர் இருந்துச்சுன்னா, அதாவது பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் பசங்க அரியர் இருந்துச்சுன்னா அது நீங்கள் 100 மார்க் பழைய எக்ஸாமில் எழுதிருப்பீங்க. ஸோ இப்போ 60 மார்க்கை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஸோ 7ஆம் தேதி இவிடி சொல்லியாச்சு. அன்றைக்கி மதியம் பார்த்தோம்னா 2 to 5 100 மார்க் டெஸ்ட்டு 3 மணி நேரம் டியூரேஷன் பார்த்தோம்னா பிஎம்ஐ பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த எக்ஸாம். ஸோ இது வந்து ஒரு சில காலேஜில் எடுத்திருப்பீங்க, அவங்களுக்கு மட்டும் இதை எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது 8ஆம் தேதி சாட்டர்டே பார்த்தோம்னா 10 to 12 2 மணி நேரம் எக்ஸாம். ஸோ மெஷின்ஸ் 2 என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ 100 மார்க்லேருந்து 60 மார்க்காக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 60 மார்க் தான் எழுதுவீங்க, 2 மணி நேரம் தான் எக்ஸாமே. ஸோ அன்றைக்கி மதியமே பார்த்தோம்னா சிஹெச்என் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் நெட்வொர்க்கு. ஸோ இது வந்து 3 மணி நேரம் எக்ஸாம், 100 மார்க்கு, டைம் டியூரேஷன் பார்த்தோம்னா 3 மணி நேரம். அடுத்தது 10ஆம் தேதி 9ஆம் தேதி சண்டேன்றதால லீவு, 10ஆம் தேதி மண்டே. ஸோ காலையில் 10 to 12 வந்து இசிடி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி 2 மணி நேரம் எக்ஸாமு. ஸோ இப்போ ரெகுலர் பசங்க கூட உட்காந்து எழுதுவீங்க, 60 மார்க் டெஸ்ட்டு தான், அதனால் ஈஸியாக பாஸ் ஆகலாம், படிங்க. அன்றைக்கி மதியமே பார்த்தோம்னா 2 to 5. ஸோ அன்றைக்கி பார்த்தோம்னா தமிழ் மரபுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர், ஃபஸ்ட்டு செமஸ்டர் பேப்பர் இது. இந்த தமிழ் மரபுன்ற பேப்பர் யாருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆர் ஸ்கீம் பசங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். என் ஸ்கீம் படிக்கும்போது நீங்கள் தமிழ் மரபு படிச்சிருக்க மாட்டீங்க. சப்போஸ் தமிழ் மரபு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து 2 to 5 வந்துடும், 100 மார்க் டெஸ்ட், இது 3 மணி நேரம் நடக்கும். அடுத்தது 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜிடிஎஸ் சப்ஜெக்ட் தான் இப்போ ஜிடிடியாக மாற்றிருக்காங்க. நீங்கள் படிக்கும்போது ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் சுவிட்ச் கேராக இருந்திருக்கும், இப்போ வந்து என்ன மாற்றிட்டாங்கன்னா ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்றிட்டாங்க, ரைட்டுங்களா. இதோட டைம் டியூரேஷன் பார்க்கும்பொழுது 10 to 12 தான் இதுவுமே. ஸோ 2 மணி நேரம் எக்ஸாம் தான், 60 மார்க் தான். ஸோ நான் மிஸ்டேக்காக அந்த டைம் டியூரேஷனில் வந்து மாற்றி போட்டிருப்பேன், ஓகே ரைட்டுங்களா. அன்றைக்கி மதியம் பார்த்தோம்னா உங்களுக்கு 2 to 5 வந்து பேசிக்ஸ் மேக்ஸ் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் மேக்ஸ் எக்ஸாம் 100 மார்க்கு அந்த எக்ஸாம். அடுத்து 12ஆம் தேதி புதன்கிழமை பார்த்தோம்னா டைம் பார்த்துக்குங்க, டைம் இந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகும், இன்னும் 2 இடத்துல சேஞ்ச் ஆகும், நான் சொல்கிறேன். டைம் வந்து 9:30 to 12:30 பழைய எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்களா, அந்த டைம் டியூரேஷன் தான் இது. 9 to 12 ஞாபகமாக இருந்து நீங்கள் ஈவினிங் போயிட போகிறீங்க, இல்லைனா 10 மணிக்கு போயிட போகிறீங்க. ஸோ 9 to 12 தமிழ் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தோம்னா ஆர் ஸ்கீம் பசங்களுக்கு வரும். ஸோ ஆர் ஸ்கீம் பசங்கன்னு சொல்லும் பொழுது இப்போ வந்து ரெகுலராக படிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், அவனுக்கு வரும் அரியர் பேப்பர். இது ஒரு அரியர் பேப்பர், ஃபஸ்ட் இயரில் செகண்ட் பேப்பர் இது, ஃபஸ்ட் இயரில் 2வது செமஸ்டரில் ஃபஸ்ட்டு பேப்பர் இது. ஸோ ரைட்டுங்களா. இது வந்து 3 மணி நேரம் நடக்கும். உங்களுக்கு வந்து மார்க் பார்த்தோம்னா 100 மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. அன்றைக்கி மதியமே பார்த்தோம்னா பேசிக் கெமிஸ்ட்ரி. இது வந்து 2 to 5 டைமு, 3 மணி நேரம் எழுதுவீங்க, 100 மார்க் தான் இதுவுமே. அடுத்து பார்த்தோம்னா 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் EEE டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எந்த எக்ஸாமும் கிடையாது. மதியம் பார்த்தோம்னா உங்களுக்கு 2 to 5 பேசிக் ஃபிசிக்ஸு. இது டைம் டியூரேஷன் பார்த்தோம்னா 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுவீங்க, 100 மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. அடுத்தது 14ஆம் தேதி பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை 9:30 to 12. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் இயர் பசங்க, இப்போ ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டரில் வர 2வது பேப்பர் BEEE பேப்பர். இது வந்து 3 மணி நேரம் நடக்கும், 100 மார்க்கு எக்ஸாமுக்கு 100 மார்க்கு. இது யார் எழுதுவான்னு பார்த்தா இப்போ வந்து தேர்ட் இயர் படிக்கிற பையன் எழுதுவான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கூட ஆமாம், இப்போ செகண்ட் இயர் படிக்கிற பையன் எழுதுவான்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து புது பேப்பர், இது யார் ஸ்கீமில் கொண்டு வந்தது. இது என் ஸ்கீம் அதுமாதிரி பசங்களாம் எழுதிருக்க மாட்டீங்க. ஸோ இதே டைமில் அதே நாள் 14ஆம் தேதி பார்த்தோம்னா பார்ட் டைமில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, பார்ட் டைமில் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் 2 to 5 பார்த்தோம்னா ஏடி எக்ஸாம் இருக்குது, அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு. ஸோ இது வந்து ஒரு 100 மார்க்கு, 3 மணி நேரம் டியூரேஷன். அடுத்தது 15ஆம் தேதி. ஸோ 15ஆம் தேதி ரெகுலருக்கு வந்து காலையில் எதுவுமே எக்ஸாம் கிடையாது. அன்றைக்கி மதியம் மட்டுமே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 6th செமஸ்டர் பேப்பரான இசிஏ, ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் ஆடிட் 3 மணி நேரம் எக்ஸாமும் 100 மார்க் இது. ஸோ வந்து பார்த்தோம்னா அந்த 6th செமஸ்டர் எக்ஸாம் லாஸ்ட்டாக ஒரு டேட் 15ஆம் தேதி ஒரு எக்ஸாம் வருது, அதை பார்த்துக்குங்க, மறந்துட போகிறீங்க. பார்ட் டைமில் அதே 15ஆம் தேதி பார்த்தோம்னா காலையில் 9:30 to 12 வந்து செம் எக்ஸாம் நடக்குது, கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் எக்ஸாம் நடக்குது, 3 மணி நேரம் எக்ஸாம் 100 மார்க்கு. ஸோ ரைட். அடுத்தது 17ஆம் தேதி 16ஆம் தேதி சண்டேன்றதால லீவு. 17 மண்டே வந்து காலையில் 9:30 to 12 ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். இது வந்து உங்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும், இதுவும் வந்து 100 மார்க் தான். ஸோ நான் மென்ஷன் பண்ணல, அது 100 மார்க் நீங்கள் போட்டுக்குங்க.
ரைட்டுங்களா. அன்றைக்கி மதியம் வந்து ட்ரிபிள் இ எக்ஸாமில் ஏறக்குறைய எல்லாருக்கும் முடிஞ்சிடுச்சு. ஸோ பார்ட் டைமுக்கு மட்டும் 18ஆம் தேதி ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்குது. காலையில் 9 to 12 எம்சி மைக்ரோ கண்ட்ரோலர்ன்ற அப்ளிகேஷன். ஸோ எம்சி இது வந்து 3 மணி நேரம் நடக்கும். 9 to 12 100 மார்க் டெஸ்ட்டு தான். ஸோ இதுதான் ஓவராலாக வந்து நம்ம கொடுத்துருக்க டைம் டேபிள். இதில் வந்து மேலே இருக்கிறது ரெகுலர் பசங்க மட்டும் பார்த்துக்குங்க. பார்ட் டைம் படிக்கிறவங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரலான்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக வந்து இப்போ எப்படியும் ரெய்னி சீசன். ஸோ மேக்ஸிமம் இந்த 15ஆம் தேதி வரைக்கும் 14ஆம் தேதி வரைக்கும் இப்படி மழை வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வர எக்ஸாம் வந்து ஒரு சில சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் ரெகுலர் எக்ஸாம் எல்லாமே 14ஆம் தேதிக்குள்ளே முடியுது. அதனால் திரும்பவும் வந்து டைம் டேபிள் எதுவும் வந்து ரீஷெடியூல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்படி ரீஷெடியூல் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். யூடியூப் சேனல்லே வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்ட் டைம் படிக்கிறவங்க நிறைய பேர் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணி முக்கியமான கொஸ்டின்ஸ் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் இருக்க நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொடுக்குறேன். ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, பார்ட் டைம் படிக்கிறவங்க, சாண்ட்விச் படிக்கிறவங்க எல்லாருக்கும் நான் வந்து கொஸ்டின் தர ரெடியாக இருக்கேன். ஸோ நம்ம வந்து முக்கியமான கொஸ்டின் சொல்லிட்டு குரூப்பில் போடுவோம். பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரியும். ஸோ அதனால் முக்கியமான கொஸ்டின் சொல்லிட்டு குரூப்பில் இப்போ நம்ம ஷேர் பண்ணுறதில்ல. யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போடுறதில்ல. நீங்கள் அதனால் வந்து நான் யூடியூப் சேனலோட லிங்க் வந்து வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் குரூப்பில் கொடுக்குறேன். இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை டச் பண்ணி அந்த குரூப்புக்கு வந்துடுங்க. இதுதான் விஷயம். அந்த குரூப் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஃபர்தராக உடனுக்குடன் நம்ம என்ன நடக்குது, எந்த இன்ஃபர்மேஷன் வந்து அதில் குரூப்பில் வந்து அதிகமாக ஷேர் பண்ணுறோம். ஸோ ஒரு யூடியூப் சேனலில் வைக்கும்போது அதுக்கு நம்ம வீடியோ ரெடி பண்ணி போடுறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடுது. ஸோ அது அந்த டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கு பதிலாக நம்ம குரூப்பில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து குரூப்லேயே கொடுத்துக்கலாம்ன்றதால குரூப்பில் தான் இருக்குது. ஏற்கனவே ஒரு 350 பேர் இருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து சேரறவங்க வந்து சேர்ந்துக்குங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த விஷயத்தை வந்து இப்போ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் பாஸ் அவுட் ஆனவங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ இது போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போகிற வீடியோஸை தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.